இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சில சமயங்களில் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சில சீரியல்கள் ஒரு டைமுக்கு மேலே இந்த சீரியலை இழுத்து பிரோஜனம் இல்லை அப்படிங்கும்போது சம்மந்தமே இல்லாத ட்ராக் ஓடும். இல்லை அப்படின்னா நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி ட்ராக் ஓடும். அந்த மாதிரி தான் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் பல நாளாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சீரியலில் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடந்து எந்நேரமோ எப்பயோ அர்ஜுன் மாட்டிருக்கணும். அர்ஜுன் எப்போ இவங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டு அர்ஜுனை பற்றி உண்மைகள்லாம் தெரிய வந்துச்சோ அப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் தான். ஏன்னா அர்ஜுனை பற்றி உண்மை தெரிஞ்சுன்னு பார்த்தா அர்ஜுன் சொத்தெல்லாம் மாற்றி எழுதிட்டாரு அப்படின்ட்டு ராகினியும் அவங்க பக்கம் நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு பல இடங்கள்ல அர்ஜுனை மாட்ட வச்ச போதெல்லாம் கதையை இழுக்கணும், சீரியலை இப்போதைக்கு முடிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா கோதை அப்படின்னு ஒரு கேரக்டரை அதுக்காக மட்டுமே வச்சிருந்தாங்க. அதாவது பாரதி கண்ணம்மாவில் சௌந்தர்யான ஒரு கேரக்டர் இருப்பாங்க. முன்னாடி அவங்க தான் அம்மாவாக இருப்பாங்க, பாரதி அம்மா. அவங்களோட ரோலே என்னவா இருக்கும் அப்படின்னா சத்தியம் வாங்கிட்டு இல்லை உண்மையை வெளில வராமல் பார்த்துப்பாங்க. இப்போ 15 உண்மை இருந்தால் எல்லா உண்மையும் வெளில வராமல் பார்த்துப்பாங்க. அதே தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே அதே மாதிரி இப்போ கோதை என்ன பண்ணுறாங்கன்னா அர்ஜுனை வெளில வராமல் பார்த்துக்கிறாங்க. அந்த அர்ஜுன் ஜெயிலுக்கு போகாமல் மாட்டாமல் பிரச்சனையாகாமல் பாவம் ராகினின்னு நமக்கு புரியாத ஒரு லாஜிக் இந்த கதையில் என்ன அப்படின்னா, ஒரு கொலைகாரன் ஒரு வயிற்றில் இருக்க கருவை அழிக்கிறதுக்கு அளவு கூட கொஞ்சம் கூட தயங்காத போய் சரஸ்வதியை கீழே தள்ளி விட்டு அவங்க ஆகட்டும், அவள் என்ன ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னு திமிரா இருக்காளா அப்படின்றவங்க. ப்ரெக்னென்ட்டான ஒரு பெண் ஒரு இதுக்குள்ளே இருக்க ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்காக ஜெயிலர்கிட்ட பேசுகிற ஒரு மோசமான ஒரு ஆள், அதுக்கு பணம் கொடுக்குற ஒரு மோசமான ஆளை எப்படி நம்பி அவர் கூட நம்மளுடைய பொண்ணை இருக்க வைக்கலாம் அப்படின்னு நினச்சி என்ன இருந்தாலும் அவள் வாழ்க்கை முக்கியம் இல்லை அதனால் அவங்க இருக்கட்டும் அப்படின்னா என்ன ஒரு முட்டாள்தனமான சிந்தனை அது. அவன் கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் கூட இருக்கட்டும். அவன் சொத்தை அபகரித்தது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு சொத்தை அபகரித்தது கூட அவருக்கு ஒரு காரணம் இருக்காங்களாம். இப்போ சொத்தை அபகரித்ததுக்கு பிறகு அர்ஜுன் பண்ணுற காரணங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறுமனே அவர் ஒரு சேடிஸ்ட் சைக்கோங்கிற மட்டும் தான் இருக்குது. ஆனால் அதையும் பொறுத்துக்கிட்டு அவரை வெளில கூட்டுறதுனா இதெல்லாம் கோதை மாதிரி ஒரு மக்கு உலகத்தில் இருக்க முடியுமாங்கிற மாதிரி இருக்குது. சரி, கோதையை பற்றி பேசுகிறோம், அர்ஜுனை பற்றி பேசுகிறோம். கதையோட பேர் என்ன பேர்? தமிழும் சரஸ்வதியும். இந்த தமிழ் சரஸ்வதியை பற்றி பேச ஏதாச்சிருக்குன்னு பார்த்தா திட்டுறதுக்கு மட்டும்தான் ஏதாச்சிருக்கு. மோஸ்ட்லி எந்த விஷயமும் பார்த்தா மக்கு மாதிரியே நடந்துக்கிறாரு தமிழ். இதில் ஆனால் பேச போகிறான் தமிழ் வெளில கூட்டுறாரு. தமிழ் சூப்பர், தமிழ் காலில் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு கதையில் எப்பயும் மிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் படத்துக்கே போனீங்க அப்படின்னா இன்டர்வல் வரைக்கும் ஹீரோ நல்லா இருப்பார், இன்டர்வல் ஒரு பிரச்சனையாகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி வரும், அப்புறம் திரும்பி மேலே ஏறுவார் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி மிட் பாயிண்ட்டுங்கிறே இல்லை. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் கீழே மட்டும் தான் போயிட்டு இருப்பார். தமிழ் ஜெயிக்கிறாரு, தமிழுக்கு ஒரு பெருசாக ஒரு நடக்குது அப்படின்னு நடந்துச்சுன்னா சின்னதாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதோட மோசமாக ஒரு கீழே விழுந்துருவார், ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அப்புறம் புலம்பிக்கிட்டே உட்காந்துருப்பார். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம யாருக்கு என்ன செஞ்சோன்னே தெரியல, உங்கள் அம்மாவே முதல்ல தான் பாஸ் குத்திட்டு இருக்காங்க அவங்கள அப்படின்னு இருக்கும். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலரை வச்சு சரஸ்வதியை டார்ச்சர் பண்ணுறதுக்கான பணத்தெல்லாம் கொடுத்து இதில் இந்த எல்லா சீரியலையும் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு போஸ்ட் கூட பார்த்தேன். எல்லா சீரியலையும் அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கீழே தள்ளி விடுறது, உருட்டி விடுறது, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறது, கருவை கலைக்கிறது, அப்புறம் நெகட்டிவிட்டி வச்சு. ஏன்னா அது ஒரு சென்டிமெண்ட், எமோஷன். மக்கள் ப்ரெக்னென்ட் ஆகவங்க மேலே ஒரு எமோஷனலாக அட்டாச் ஆகிருப்பாங்க. ஐயோ இந்த பிள்ளைக்கு இப்படியா அப்படின்னு பதறுவாங்கிறதுக்காகவே வேணும்னே இந்த எமோஷன் இன்வோக் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப இன்னும் மோசமான ஒரு விஷயம். அதுக்கு தமிழை உள்ள அரெஸ்ட் பண்ணிட்டா கூட பரவாயில்ல. ப்ரெக்னென்ட்டான லேடி அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க அடிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு பார்த்து நம்மளும் அதை பார்த்து பரிதாபம்னு நினைக்கிறத விட நமக்கு எரிச்சலும் கோபமும் தான் வருது. இப்போ இந்த கதையில் இருக்கிற எல்லா வகையிலையும் யோசிச்சு பார்த்தா நம்ம ஏற்கனவே கிண்டலுக்கு சொன்னால் கூட அர்ஜுனும் ராகினிங்கிற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு. அர்ஜுனுக்கு தான் ஃபேவராக எல்லாமே போயிட்டுருக்கு. இந்த சீரியல்லாம் இதுக்கப்புறம் முடிச்சு வைக்கணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மேகனா உயிரோட வரணும், அது ஒரு பாசிபிலிட்டி. இல்லை அப்படின்னா ராகினிக்கு உண்மை தெரிஞ்சு ராகினி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா, எவ்வளோ கேவலமானவனா நீ இருக்க, கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்க, கொள்ளடிக்க ட்ரை பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் மாற்றி வச்சுருக்க, அவங்க சொன்ன அத்தனை குற்றங்களையும் நீ தான் செஞ்ச அப்படிங்கிறதுக்கான ஆதாரமோ இல்லை ஒரு பேசுகிறதையோ ஒரு முழுசாக கேட்டு ஒட்டு கேட்டு இவங்க அதை ரெக்கார்டும் பண்ணி நேராக என் புருஷன் தான் பண்ணாங்கிறத சொல்லி இப்படி ஒருத்தன் கூட வாழ எனக்கு தேவையில்லை, என் பிள்ளை இவன் கூட இருக்க தேவையில்லை, இப்படி ஒருத்தன் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு நான் அப்பா இல்லைன்னே சொல்லிக்கிறேன் பிள்ளைக்கு அப்படின்னு தைரியமாக சொல்கிறதோட இந்த சீரியலை முடிச்சா பரவாயில்ல. அர்ஜுனும் ராகினியும் கூட சீரியல் பேரை வச்சுங்க. அர்ஜுனை உள்ளார தள்ளினது ராகினிங்கிறதோட கதையை முடிச்சிருங்க. தமிழும் சரஸ்வதினு வச்சு தமிழையும் சரஸ்வதியும் பரிதாபமான 2 ஜந்து, இந்த ஜந்து தான் ஹீரோவும் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறதுக்கு இதுவே பெட்டர்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.